வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் தர்பூசணி பழத்துடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீரிழிவு நோய், இதய நோய், இரத்த கொதிப்பு இருக்கிறவங்க, உடல் பருமனாக இருக்கிறவங்களாம் இந்த தர்பூசணி பழத்தை தாராளமாக தொடர்ந்து கோடை காலத்தில் எடுத்துக்கலாம். இதன் மூலமாக அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்திலேருந்து க்யூர் பண்ணக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். தர்பூசணி பழத்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். தர்பூசணி பழமானது நீங்கள் இளநீரோட கலந்து குடிக்கும்போது வெயிலால் ஏற்படக்கூடிய வெப்பம் குறையும், அதனால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளமும் உங்களுக்கு குறையும், உடல் சூடு உங்களுக்கு தனியும். ஸோ இது மட்டும் கிடையாது, நிறைய மருத்துவ நன்மைகள் தர்பூசணி பழத்தில் இருக்குது. வாங்க அதையும் நம்ம தெளிவாக பார்த்துருவோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தர்பூசணி பழத்துண்டுகளை நீங்கள் பதநீரில் போட்டு ஒரு துண்டு பனிக்கட்டி சேர்த்து சாப்பிடும்போது அது மிகவும் சுவையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் குளிர்ச்சி ஏற்படுவதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி முறையில் நீங்கள் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கொள்வது உங்களுடைய வயிற்று வலியையும் தீர்க்கும். தர்பூசணியில் பொட்டாசியமும் அதிக அளவில் இருக்குது. இது மாரடி போவதற்கான வாய்ப்புகளை குறைக்கும். இதய துடிப்பு உங்களுக்கு சீராக்கும். சிறுநீரக கற்களிலிருந்து உங்களை பார்த்தீங்கன்னா இந்த தர்பூசணி விதைகள் பாதுகாக்கும். அப்போ அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் தர்பூசணி விதைகளை எடுத்துக்கலாம். சிறுநீரக கற்கள் உங்களுக்கு க்யூர் ஆகிடும். ஒரு டேபிள் ஸ்பூன் விதைகளை அரைச்சி அதில் கொஞ்சம் வெந்நீரை நீங்கள் ஊற்றணும். அது சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கலாம். அது மாதிரி குடிக்கும்போது சிறுநீரக கற்கள் உங்களுக்கு கரைஞ்சி வெளியேறிடும். நீங்கள் இந்த தர்பூசணி பழச்சாரோட ஒரு சிட்டிகை அளவு சீரகப்பொடி, சர்க்கரை சேர்த்து அருந்த நீர் தாரை எரிச்சல் உங்களுக்கு நீங்கும். தர்பூசணி பழ ஜூஸோட பால் கலந்து அருந்தும் போது தொண்டை வலி மறையும், கண்கள் குளிர்ச்சி பெறும். தர்பூசணி பழ ஜூஸோட எலுமிச்சை பழ ஜூஸை கலந்து முகத்தில் பூசினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஊறினதுக்கப்புறம் உங்களுடைய முகம் நீங்கள் கழுவினீங்க அப்படின்னா உங்களுடைய முகம் பளபளக்க ஆரம்பிக்கும், ஷைனிங்காக தெரிவிங்க. விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய குறைபாட்டால் ஆஸ்துமா ஏற்படுது. ஸோ தர்பூசணியில் விட்டமின் சி அதிக அளவில் இருக்குது. இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சுழற்சி அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த ஆஸ்துமா பிரச்சனையை நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ 90% நீர் சத்து இருந்திருக்கக்கூடிய தர்பூசணி பழத்தை கோடை காலத்தில் சாப்பிடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை நீங்கள் க்யூர் பண்ணிக்கோங்க. பலவிதமான பிரச்சனைகளை வராமலும் தடுத்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.